உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 10 மாசமா முக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு காரியத்தை செய்வதற்காக 10 மாசமா முக்கிக்கிட்டே இருந்தாங்க. இதை செய்வோமா வேணாமா, இதை செஞ்சோம் அப்படின்னா அவன் என்ன நினைச்சுக்கிருவான், இவன் என்ன நினைச்சுக்கிருவான். இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஒரு 10 மாதங்களாக ஒரு காரியத்தை செய்வதற்காக முக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றிகளும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த தூள் திரைப்படத்துல பரவ முனியமா அட்டைப்பட்டியில விவேக் செஞ்சு வச்சிருந்த அந்த தம்பிள்ஸை தூக்கி போடாங்க தெரியுமா. நைட்டு ஃபுல்லா இதைத்தான் ஒட்டிக்கிருந்தியா, இந்த கருமத்தை தான் ஒட்டிக்கிருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி 10 மாசமா நீ இதை செய்யறதுக்கு தான் முக்கிக்கிட்டே இருந்தியா, நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் வெறும் 10 நாள்ல அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போறதா இருந்தா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, அந்த கோரிக்கையை தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றி இருக்கின்றது. உள்ளபடியே சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய வரவேற்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி ரொம்பவே மகிழ்ச்சியோட நான் ஒரு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றேன். யாருக்கு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அகம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சிகள். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைய தலைமுறைகள் இருக்காங்க தெரியுமா, அந்த இளைய தலைமுறைகளை சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இளைய தலைமுறைகளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கி வைத்துள்ளார். ஏன்னா இன்னைக்கு வெளியாகி இருக்கின்ற அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, அந்த அறிவிப்பை வரவேற்பதற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனைகள் வேணும். சாதிக்கு அப்பாற்பட்ட சிந்தனை கொண்ட இளைஞர்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் இன்றைய தினத்துல நடைபெற்ற அந்த முக்கியமான சம்பவத்தை வரவேற்று சமூக வலைத்தளங்கள்ல பதிவுகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். சோ சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இளைய தலைமுறைகளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் உருவெடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். சரிங்களா, இதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை சொல்றேன், இவ்வளவு மகிழ்ச்சியோட எதற்கான வாழ்த்து சொல்றேன் தெரியுமா. நான் சொன்னேன் இல்லையா இன்ட்ரோடக்ஷன்ல, 10 மாசமா செய்ய முடியாத காரியத்தை தமிழக வெற்றி கழகம் 10 நாட்களை செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் தெரியுமா. அது என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல கவின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டான். ஞாபகத்துல இருக்குதா. சோ அந்த படுகொலையை நிகழ்த்திய சுர்ஜித் என்று சொல்லப்படுகின்ற நபர், அந்த சுர்ஜித்தினுடைய தந்தை, அதே மாதிரி அந்த சுர்ஜித்தினுடைய தாயார். சோ இவங்களுடைய கூட்டு சதியின் மூலமாகத்தான் கவின் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதாக அந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருப்பதாக ஒரு செய்திகள். சோ அதனால சுர்ஜித்தை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்க ஜனநாயகவாதிகள் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில சுர்ஜித்தை கைது பண்ணாங்க. அதே மாதிரி சுர்ஜித்தினுடைய தந்தையை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகள் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் சுர்ஜித்தினுடைய தந்தையை கைது பண்ணாங்க. எப்ப, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல. ஆனா சுர்ஜித்தினுடைய தாயாருடைய பெயரும் கூட அந்த எஃப்ஐஆர்ல இருப்பதாக செய்திகள். சோ அதனால சுர்ஜித்தினுடைய தாயாரையும் கைது செய்ய வேண்டும். ஏன்னா இவங்க எல்லாம் போலீஸ்காரங்க, சுர்ஜித்தினுடைய தந்தையும் போலீஸ், அதே மாதிரி சுர்ஜித்தினுடைய தாயாரும் போலீஸ். சோ அதனால காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் கூட இவர்களையும் கைது செய்யணும். ஏன்னா இவங்களுடைய பேரு எஃப்ஐஆர்ல இருக்குது. சோ அதனால கைது செய்யுங்க என்பதாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயகவாதிகள் அத்தனை நபர்களுமே குரல் எழுப்பினார்கள். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சுர்ஜித்தினுடைய தாயாரை கைது செய்யவில்லை. கடந்த ஒரு 10 மாதங்களா கைது செய்யல. இத்தனைக்கும் நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு சுர்ஜித்தினுடைய தாயாருடைய பேர் இங்க எஃப்ஐஆர்ல இருக்குது, அப்ப நீங்க ஏன் சுர்ஜித்தினுடைய தாயாரை கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அரசாங்கத்துக்கு கேள்வி எழுப்பினாங்க. ஆனா கேள்வி எழுப்பியிருந்த போதிலும் கூட சுர்ஜித்தினுடைய தாயாரை கடந்த ஒரு 10 மாதங்களாக காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக சொல்வதாக இருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கைது செய்யவில்லை, கைது செய்யல. ஆனா இன்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகம் சுர்ஜித்தினுடைய தாயாரை கைது செஞ்சிருக்காங்க. எவன் என்ன நினைச்சாலும் கவலை கிடையாது. சாதி ரீதியாக இந்த கைது விவகாரத்தை அணுகினாலும் கூட அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய பேர் எஃப்ஐஆர் இருக்குது, அதனால நான் கைது செய்வேன் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுர்ஜித்தினுடைய தாயாரை கைது செய்திருக்கின்றார்கள். சோ இந்த விவகாரத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த இளைய தலைமுறைகள் இருக்காங்க தெரியுமா, பாருங்க, நாங்க தான் சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசாங்கம். இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துல சுர்ஜித்தினுடைய தாயாரை கைது செய்ய முடிஞ்சா முடியல, ஆனா நாங்க செஞ்சிருக்கோம் பாருங்க.
உள்ளபடியே சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு இயக்கம், அரசாங்கம், அது எங்களுடைய அரசாங்கம் தான் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த இளைய தலைமுறைகள் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கைதுக்கு வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். சரிங்களா? சரி, இந்த இடத்த இந்த கைதினுடைய நீட்சியாக நம்ம இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது. கடந்த ஒரு 10 நாட்களாக திமுகவுடைய மக்கள் பணி என்னன்னு தெரியுமா? தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு அரங்க கூட்டம் போடுவாங்க. அந்த அரங்க கூட்டத்துல போய் டெய்லியும் ஒப்பாரி வைப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான வேலை. நம்ம தோத்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணுவது கிடையவே கிடையாது. மாறாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிகாரத்துல பங்கு வழங்கிட்டாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிகாரத்துல பங்கு வழங்கிட்டாங்க, இங்க காங்கிரஸ் வாங்கிட்டாங்க, ஐயுஎம்எல் வாங்கிட்டாங்க, இப்படி எல்லாம் போயிட்டாங்களே, நம்மள அனாமத்தா விட்டு போயிட்டாங்களே என்று தினமும் ஒப்பாரி வைப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான வேலை. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம எங்க தோல்வி அடைந்தோம் என்பதை அவங்க இதுவரைக்கும் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விடயத்தை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கே தோல்வியுற்றீர்கள் என்றால், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நீங்க விட்ட கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாங்க தெரியுமா? அங்கதான் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. அங்கதான் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. மக்களே, இங்க நம்மளுடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல பாக்குற அத்தனை தோழர்களுக்குமே தெரியும், நம்ம எப்பொழுதுமே ஒரு டேட்டாக்களை மையப்படுத்தான் பேசுவோம். இன்னைக்கும் கூட ஒரு சில டேட்டாக்கள் சொல்றேன். திமுக எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுங்க. பட்டியலின மக்களுடைய வன்கொடுமைகள் இருக்கு தெரியுமா? சோ அந்த வன்கொடுமை விவகாரங்கள்ல அரசாங்கம் இந்தந்த வகையில செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் என்ன அப்படின்றத நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்களே தெரிஞ்சுங்க. இந்த கேப்ஸை தான் திமுக செய்யாம விட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் செஞ்சு நல்ல பேர் எடுத்துக்கிருக்காங்க. சரிங்களா? அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத ஒன்னொன்னா சொல்றேன். அதாவது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு விதி 7 அடிப்படையில ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னா, அந்த வழக்கினுடைய ஐஓ இருப்பாங்க இல்லையா, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யார் பார்த்தோம்னா டிஎஸ்பி. ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்கு வந்து ஒரு எஸ்ஐ வந்து எஃப்ஐஆர் போடலாம், அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து எஃப்ஐஆர் வந்து போடலாம். ஆனா அந்த வழக்கை விசாரிப்பது யாரு விசாரிக்கணும்னு பார்த்தோம்னா அது டிஎஸ்பி தான் விசாரிக்கணும். அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அவர் நேரடியாக கள ஆய்வுக்கு போகணும். ஆனா நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல எத்தனை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் டிஎஸ்பி நேரடியாக களத்துக்கு போய் ஆய்வுகள் பண்ணிக்கிறாங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு கேப்ஸ் அப்படின்ற நீங்களே புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க தெரியுமா? ஒரு இடத்துல சாதி அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கள ஆய்வுகள் செய்யணும். நேரடியாக கள ஆய்வுகள் செஞ்சு அங்க இருக்கிற பதற்றமான சூழல்களை வந்து ஆற்றுப்படுத்த வேண்டும். ஆனா மாவட்ட ஆட்சியர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல மாவட்ட ஆட்சியர்கள் எத்தனை முறை களத்திற்கு ஆய்வுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுகவுடைய ஆட்சியில எத்தனையோ சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்குது. அத்தனை சாதிய வன்கொடுமைகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் களத்துக்கு போயிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு வேங்கவேலுக்கு மட்டும்தான் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அவர்கள் நேரடியாக கள ஆய்வுக்கு போனாங்க. ஆனா மற்றபடி எந்த ஒரு அட்ராசிட்டிக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்துல மாவட்ட ஆட்சியர் களத்துக்கு போனது கிடையாது. அது மட்டும் கிடையாது, கோட்டாட்சியர் இருப்பான் தெரியுமா? கோட்டாட்சியர், ஆர்டிஓ, வட்டாட்சியர், தாசில்தார், இவர்கள் முதற்கொண்டு களத்துக்கு போய் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல எத்தனை கோட்டாட்சியர், எத்தனை வட்டாட்சியர், எத்தனை தாசில்தார் களத்துக்கு போய் ஆய்வு பண்ணிக்கிறாங்க? அப்ப இந்த எந்த இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு புரியுதா? நிர்வாக சீர்கேடு, பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே கிள்ளுக்கு இரையாக பார்ப்பது. இந்த இடத்துல திமுக வந்து தோல்வியை தழுவினார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இருக்காங்களே, நலத்துறை அலுவலர், அவர் நேரடியா ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணணும். ஸ்பாட்டுக்கு விசிட் போய் நிவாரணம் சார்ந்த பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நிவாரணம் சார்ந்த விடயங்கள்ல அவர் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா களத்துக்கு போயிருக்காங்களா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அட்ராசிட்டி நடந்துரும், ஒரு படுகொலையே நடந்துரும். ஆனா பாடியை வாங்காம பாதிக்கப்பட்ட மக்கள் தான் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் அங்க இருக்கிற ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலரை போய் சந்திச்சு உக்காந்து காலையில இருந்து சாயங்காலம் வரையும் உட்காந்து இருப்பாங்க. உட்காந்து நிவாரணம் வாங்குவதற்காக அப்படியே உட்காந்து இருப்பாங்க. சோ இதுதான் ஃபேக்ட், இதான் நடந்திருக்கு இத்தனை ஆண்டு காலமாக. அப்ப திமுக எந்த இடத்துல கேப் விட்டாங்கன்ற அப்படின்ற நீங்களே வந்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி தேசிய மற்றும் மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்கு தெரியுமா? அந்த ஆணையத்தை சார்ந்தவர்களும் கள ஆய்வுகளுக்கு போகணும். அதே மாதிரி விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரி கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் களத்துக்கு போகணும். ஆனா இத்தனை நபர்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில களத்துக்கு போனாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. யோசிச்சு பாருங்க, போயிருப்பாங்களா?
நாங்களாம் வந்து அட்ராசிட்டி நடந்த பல இடங்களுக்கு நேரடி விசிட் போயிருக்கோம். நாங்க நம்மளுடைய உரிமைகளம் யூடியூப் சேனல்லே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம், கலாய்வுகள் பண்ணி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். நாங்க போன அளவு கூட இங்க இருக்க அரசாங்க அதிகாரிகள் போயிருப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய டவுட். சோ அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் விட்டாங்களோ அங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகம் ஃபில் செய்து கொண்டிருக்கின்றார்களோ என்று தோணுகின்றது. சோ அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய தோல்வியை அடைந்திருக்கின்றார்கள். சும்மா அனுதினமும் டெய்லியும் காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு அரங்க கூட்டத்தை போட்டு தினமும் ஒப்பாரி முன்னேற்ற கழகமாக மாறாம உள்ளபடியே நீங்க எங்க தோத்தீங்க அப்படின்னா, இங்க பட்டியலின மக்களுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செய்யவில்லை. பட்டியலின மக்களுக்கு வன்கொடுமை நிகழ்ந்தாலும் கூட அதற்குரிய உரிய நடவடிக்கைகளை இந்த நிர்வாகம் செய்து தரவில்லை. நிர்வாக சீர்கேடு. இந்த இடத்துலதான் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். சோ உள்ளபடியே இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான். தமிழக வெற்றி கழகம் சுர்ஜித்தினுடைய தாயாரை கைது பண்ணியிருக்கிறாங்க. சாதிகள் கடந்து அத்தனை இளைய தலைமுறைகளும் இந்த விடயத்தை வரவேற்கிறாங்க, இந்த கைதை வரவேற்கிறாங்க. இதுவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் நம்ம மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் செய்த ஆகச்சிறந்த ஒரு சாதனை. இந்த சாதனை இனி வரப்போகும் 5 ஆண்டுகளும் தொடர வேண்டும். அதே வேளையில நான் இதுவரைக்கும் சொன்ன பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டையும் கூட தாவேகா இனி வரப்போகும் காலங்களிலும் பிடிச்சாங்க அப்படின்னா உள்ளபடியே வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தை அவருடைய ஆட்சியை ஒருபோதும் யாராலும் தடுக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.